இதுக்கு பதில் சொல்லுங்க சார், இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி பானை வேறக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி வேறக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி அடிவேறு கொழுப்புக்கு ஒரே ஒரு காரணம் தான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னாலும் ஒரே ஒரு வழியெல்லாம் சரி பண்ண முடியும், அதுதான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? சுகருக்கு 2 மாத்திரை, ப்ரெஷருக்கு 2 மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு 2 மாத்திரை. அது மட்டும் இல்லை, இன்சுலினும் வாழ்க்கை முழுவதும் போட வேண்டியது இருக்கு. நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மாத்திரை என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அதனால சாப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. 8 மாத்திரை 10 மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. இந்த தம்பியை பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். எதை மறந்தாலும் எதை மறந்துடாதுங்க. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா 1460 மாத்திரை தேவையில்லாமல் சாப்பிடும். அதை மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் டெய்லி 8 மாத்திரை 10 மாத்திரை சாப்பிட்ட மட்டும் இல்லை, எந்த நோயுமே என்ன பண்ணாது, சரியாகுது. அது மட்டும் இல்லை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மறந்துடாதுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறதுக்கும் முக்கியமான ஆபத்து தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும்னா ஈஸியாக சரி பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், பேலன்ஸ் டயட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக சரியாயிடும். கரெக்டா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருந்தால் ஒய்ஏஎஸ் டைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன்ட்.